எங்க அம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா? எங்க அம்மா இந்த ஒரு மூமெண்ட் வச்சு சாணியாவை சட்னி. என்னடா இது சின்ன குழந்தை செட்டி மாட்டி விட்ட மாதிரி ஆட்டினீங்க. சூப்பர்வைசர் 8 லிட்டர் என்னோட 8 லிட்டர் நான் தொடல. நீங்க வேணா கேமரா செக் பண்ணுங்க. அது நேத்தே வாங்கி இருக்கீங்க. அது என்னென்ன பேசுறீங்க? ஒரு நிமிஷம். வாங்கி ஸ்டோர் பண்ண கூடாது. நீங்க நேத்தே வாங்கிட்டீங்கன்னா எந்த அது அர்த்தம்? வாட் நான்சென்ஸ். ஒரு பேஷண்ட் காலையில இருந்து தண்ணி கட்டி கதறிக்கிட்டு இருக்கா. குடுக்காம என்ன டியூட்டி பாக்குறீங்க? காலைல நான் பில் அடிச்சனா சரி ஓகே. இப்போ இவங்களோட 8 லிட்டர் உன்னோடது நீ வாங்கல தானே? 8 லிட்டர் எங்களுக்கு கொடுங்க. 5 இங்க இருக்கு. மிச்சம் 60 எங்கன்னு கேட்டேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அந்த 8 லிட்டர் இப்ப இருக்காதுன்னு சொல்றேன் ஒரு ஆளுக்கு. அது எப்படி? அது இருந்தானே உங்களுக்கு டீ காலைல எடுத்துட்டு போயிருக்காங்க. அது இருந்தானே காலைல பாத்ரூம் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏட்டையா திருப்பி கொடுத்துங்க. இருந்தா தர மாட்டானயா? உண்மையிலே செலவு பண்ணிட்டயா? நேத்து 8 லிட்டர் எல்லாருக்கும் கொடுத்தீங்க. நாங்க சுத்தமா தண்ணியே வாங்கலன்னு சொல்றோம். நீங்க என்ன பண்றீங்க? 8 லிட்டர் எங்களோட என்ன இருக்கு அதை நீங்க கொடுங்க. ஏண்டா செலவு பண்ணீங்கன்னு திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்க ராஸ்கல். அடுத்தவங்களுக்கு இருக்கா இல்லையான்றது எங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா நாங்க யாரும் இன்னும் பிரஷ் பண்ணல, மூஞ்சி கழுவல. இருங்க. ஏனியன் பார் தண்ணியன் பார் நானின் பார் நாசமா போறவர் பட்டாங்கி உள்ளபடி. இது காக்காச்சித்தர் சொன்னது. ரீப்ளேஸ் பண்ணிடலாம்ன்ற 2 டைம்ஸ் நீங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்னு பண்ணத பார்த்தேன். एक्चुअली பார்த்தேன். ஒரு நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம் இருவியானா? நான் பேசுறது கேளுங்க. நீங்க சொல்ல கூடாதுல. ஒரு நிமிஷம் இரு. நீங்க ஓ சி இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்ன்றாரு. என்னது அப்படின்ட்டாரா? நான் பேசுறத நீங்க வந்து அப்ப மத்தவங்க பேசினா யூ ஆர் லிசனிங் ரைட் தென் வை யூ ஆர் நாட் லிசனிங் வை சிட்டிக்கு கோவம் வருது. அதுதான் நான் கேக்குறேன். நீங்க அப்படி இப்படி பண்ணுங்க. திஸ் இஸ் நாட் a good thing. நான் சொல்றேன் you should listen when I talk. see நான் உங்க கிட்ட தான் பேசுறேன். அது நீங்க கேட்கணுமா இல்லையா? ஆமா, அதை எப்படி கேக்குறது? இல்லையா? கரெக்ட்டா புரியுதா? இல்ல சார் சொல்லல. அது நீங்க உங்க ஆட்டிட்யூட் நீங்க இப்படி வச்சிட்டு நீங்க ஒரு ஆளன ரெஸ்பெக்ட் பண்ணி நான் உங்க ஃபேஸை பார்த்து பேசுறேன். at least you should see me when I talk. என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. I'm respecting you and I'm talking to you. Okay? I agree. I've given you the Okay. இப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல? ஆனா இப்படி பழி வாங்க நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. நேத்து எனக்கு ஓகே நாட் டு ஹர் ஃபைன். Okay. உங்ககிட்ட பேசல. நான் ஜாலியா இருக்கேன். பாலிவுட் பிக் பாஸ் பார்த்த பாருங்க ஒரு செகண்ட். கேள்வி தான கேட்டாங்க. அவங்க என்ன ஆன்சர் பண்ணாம நோஸ் இது பண்றாங்கன்னு ஃபீல் பண்றாங்கமா. குறுக்க இந்த கௌசிக் கொண்டா பெண்களுக்கு திவாகரன் வருவாரா? பெண்களுக்காக ஒண்ணுனா திவாகரன் வருவாருன்னு நீ அதை அடிக்கடி சொல்ற. அது அவர் இஷ்டம். அதை ஏன் நீ சொல்ற? பெண்களுக்கு ஒண்ணுனா அவர் வருவாரு. அதற்காக தான் நான் இருக்கேன். நான் கேட்பேன் ராசா. தலைகாணியை ஒரே எடுத்து போட்டுட்டு உதறிட்டு திருப்பி உரை போட்டு வச்சு கரெக்டா அடிக்கிடுங்க. இது ரெண்டாவதுக்கு பிழிஞ்சி வெறுந்தூர்ல விளக்கணையை ஊத்தி திரி வச்சு நான் பொறுத்தி வைப்பனா இவனுக்கு நோகாம கொண்டு தண்ணியில விடுவாங்க. உங்களை எல்லாம் வேலை வாங்குறதா ஏன் வேலை? நிறுத்திடுங்க. பார்வை கூட்டிட்டு வாங்க. இருங்க இந்த வேலையை முடிச்சுக்கிறேன். அதெல்லாம் நீங்க சொல்ல கூடாது. நாங்க நிறுத்துறீங்கன்னா நீங்க நிறுத்தணும். அங்க இங்க வைங்க. இங்க வைங்க. ஐயோ ஏதாவது ஒரு இடமா சொல்லுங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் பட காமெடியோட மோசமா போச்சு. அதுதான் லக்ஸுரியா வாழ்ந்திருப்பீங்கல்ல. கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் என்ன சொன்னாரு? கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் வரும். அது கண்ட்ரி ஃப்ரூட்ஸ். அது என்னன்னு கேக்குறேன். அது என்னவா? கிட்டவதியா இன்னொரு தேதி முட்டாளுங்க அப்படியா? ஒரு நிமிஷம் வரேன். கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்னது இது? யார சொல்றாரு அவரு? அச்சோ ஜெனரலா நான் சொல்லிக்கிட்டே நான் ஊமைங்க. எனக்கு பேச்சு வராது. வெளியூருங்க. நான் என்ன கேக்குறேன்? வேலை சொன்னது இவளும் நானும். சோ நீங்க யார அந்த மாதிரி சொன்னீங்க? உங்கள எல்லாம் சொல்லவே இல்ல. நான் என்ன நானே யார சொன்னீங்க? பேசாதீங்க. சொல்லுங்க. இல்ல பேசாதீங்க. சொல்லுங்க. அங்க இருந்து வெளியில வரும்போது சொன்னா அது என்ன? படிச்சிருக்கீங்க தானே? ஆமா. அப்புறம் எப்படி சொல்லலாம்? இதுல தப்பா இங்கிலீஷ் வேற சொல்றா. என்ன நம்ம பேசுறா? ஏதாவது பேசுறா? என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற? அது சொன்னது தப்பு இல்லையா பாரு? மரியாதை இரு பிரவீன். பொண்ணுகிட்ட மரியாதை இரு பிரவீன்னாரு. அது தப்பு இல்லனா இதுவும் தப்பு இல்ல பார்வதி. கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் சொல்றாரு. உள்ள வராத. இல்ல சார் நடுவுல எந்திரிச்சு ஷாலி எனி ப்ராப்ளம் எப்படா கேப் கிடைக்கும் பூர்லான்னு ஒன்னு பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே பேட் வேர்ட்ஸா அப்படின்னு அதை ரெஜிஸ்டர் பண்ணிடுவாரு. அவரோட நேச்சரே அப்படிதான். இல்லாததை கிரியேட் பண்ணுவாரு. அப்படியே டவுன்கிட்ட போயிட்டு நீ ஒரு அண்ட புழுகை இவன் ஒரு ஆகாச புழுகை எனக்கு தெரியும்டா. கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்னா அது என்ன அர்த்தம்? என்ன நான் சொல்லலன்னா சொல்லிட்டு அது அப்பா உங்களுக்கு நீங்க தேவையில்லாம இல்ல நான் பேசலாம். அம்மா ஹைலைட் பண்ணி நானும் ஹவுஸ்மேட் தான். நானும் பேசலாம். நானும் பேசலாம். நோட செல்லம். எனக்கு அஃபெண்ட் ஆகல. நான் நோட்டீஸ் கூட பண்ணல. சிரிச்சிட்டு விட்டுட்டேன். இவங்க நோட்டீஸ் பண்ணாங்க. இவங்களுக்கு அஃபெண்ட் ஆயிடுச்சு. இவங்களுக்கு நீங்க சாரி கேளுங்க. சரி சாரி. சாரி. இது என்னது இது? இவர் பெரிய ஜார்ஜ் புஷ் அறிக்கை விடுறாரு.
மன்னிப்பு கேளு. கெமி வந்து இவர் விஷயத்துல ஜெனரலா எதுவும் சொல்லக்கூடாது, பிரவீன் அண்ணா வந்து எதுவும் சொல்லக்கூடாது. ஆனா இவரு மட்டும் எல்லா விஷயத்தையும் மூக்க நொட்டி இது தப்பு மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. அது என்ன எஜுகேஷன்ல நீங்க ரொம்ப ஜாஸ்தி, நாங்க கம்மி. ரம்யா நீ வந்து உட்கார்ந்து சமையல் இருந்து பாரு. அவருக்கு சப்போர்ட் பண்ண வேணாம் பாரு. யாரு சப்போர்ட்? வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. என்ன படிச்சிருக்க நீ? BA. ஓ, இன்னும் 10 வருஷத்துக்கு அதே படி. தெரியுமா? தெரியுமா? நான் நாகரிகமா டீசென்ட்டா ஒரு டாக்டர் படிச்சிருக்காரு, அவரை விட சம்பளம் அதிகம் நான் வாங்குறேன். கொஞ்சம் எக்கச்சக்கமா தான் போய்கிட்டு இருக்கு. சும்மா இருப்பா, அவங்க பேசுறாங்க, அவங்க சாரி கேட்க சொல்ல மாட்டியா? இன்னும் தமிழ்க்க மாட்டாதீங்க போங்க. நாயமா பேசுங்க. அவங்க பண்ணது தமிழ்க்க மாட்டேன். குரல்ல ரைஸ் பண்ணி பேசுது, அவெல்லாம் கேட்கல. ஒருத்தன் பக்கத்துல நிக்க கூடாதா? அங்க ஒருத்தன் நிக்கறான், அவனை தூக்கி போடு. கையில வச்சு இவ்வளவு நல்லா பேச சொல்லுங்க. என்ன கை என்னடியோ வெட்டிடுவே வெட்டிடுவே. கை என்னடியோ வெட்டிடுவே. நான் குமார் அவசரப்பட்டிய மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், ஒருத்தர் இவரை காப்பாத்தணும். ஒரு பிள்ளைங்க நீ தெரியுதுனே, நீங்க ஒரு பக்கம் சட்டை கழட்டிட்டு நடக்கும்போது பெரிய ரவுடியா இருப்பீங்க போல இருக்கு. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருக்கப்பா. மன்னிப்பு கேளுங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஒரே நிமிஷம் தயவு செஞ்சு. அவங்க சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்றதா? நீ பண்றது எல்லாமே சரியா, நீங்க மட்டும் சொல்லுங்க, நான் எல்லாமே திரும்ப கரெக்ட். நான் இத பேசுவா உன்சடா பிளான் பண்ணி பேசுறேன். என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கற இதை என்னோட வீட்டு பக்கம் வர கண்டவாயிரம் மணிக்கு அப்ப நான் இத பேசுறேன். யாராவது நான் இத பேசுறீங்களா? சின்ன பையலா இருக்கட்டும், பெரிய பையலா இருக்கட்டும், நியாயமா இருக்கணும். சல்லித்தலமா பேசிக்கிட்டு நடு பேசி கைய நீட்டாங்க பாரு. வெட்டு வர ஆளுல பாருங்க, இவர் வெட்டு வரா, நாங்க இது பண்ணி போவோம். என்ன பத்தி உனக்கு தெரியாது. உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்து வச்சுக்க, பேங்கே ஃபயர் ஆயிரும். ஒரு மனுஷனை வந்து கொதிக்க விட்டு பிரச்சனை ஆக்கிறது வேண்டாம். ஆளுகளை பாருங்க. தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? ரோட்ல எவன்டா இடிப்பா போய் அடிப்போம்னே அலையறீங்க. எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்கு. வாயா அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். ஏன்னா ஒரே ஆளை வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்றாங்க. தப்பு பண்ணவங்கலாம் விட்டுறாங்க. எல்லாருமே என்னதான் வந்து சாரி கேட்டுன்னு சொல்றாங்க. தப்பு பண்ண ரம்யாவோ மற்ற பசங்களே யாருமே கேட்கல. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. தப்பு பண்ண ஒண்ணு ஒரு நாள் வச்சு அடிக்கிறாங்க, தப்பு பண்ணாத எங்களை வச்சு அடிக்கிறாங்க. ஓப்பனா சொல்ல வரா, நான் பெருமைக்காக சொல்லல. இவங்களெல்லாம் விட என்ன கொஞ்சம் அதிக நோயின் ஃபேஸ் என்னோட ஃபேஸ். உங்களால திருத்தவே முடியாதுடா. கணக்கான மக்களுக்கு தெரிஞ்ச 4 பேர், நம்ம 3 பேரு, ரம்யா, நம்ம 4 பேர் தவிர யாரையுமே யாருக்கும் தெரியாது. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. எங்க இருக்கு இதெல்லாம் அழுக்கு? என் கண்ணுக்கு அழுக்கலாம் தெரியல. அக்கா கிளாஸ் போடுறீங்களா? ஏய் கிளாஸ் போடுவேன், நான் லென்ஸ் போடுவேன். என்ன நீ இந்த மாதிரி இந்த திமிராலாம் பேசாத. உன் பேச்சுல திமிர் தெரியுதே. உன் வார்த்தை அளந்து பேசு. இல்ல கண்ணாடி போடலன்னு இப்ப என்ன சொன்னேன்? நீங்க நார்மலா ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவீங்கல்ல? இப்ப நான் லென்ஸ் போட்டிருக்கேன், உனக்கு அது தெரியுமா? கண்ணு தெரியாதுன்னு சொல்ல வரீங்க? வாய் பிரியா இருந்தா வாயில வந்து எல்லாமே பேசுற நீ. அப்ப இந்த சூட்சமமா வந்து வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அது முதுகு வலிக்குதா, கண்ணு போடலையா அப்படிலாம் பண்ணாத. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, பகிர்ந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. நான் உனக்கு கேக்குறேன், 2 பேர் வந்து இந்த டீம் தானா இல்ல வேற எங்க இருக்கீங்களா? ஏங்க ஸ்ட்ரிக்ட்டா தான் எல்லா டைமும் சொல்லணும்னு அவசியம். நான் இப்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்றேன்னு சொல்றீங்க. இப்போ எங்க கிட்ட எந்த டீமா தான் இல்ல நீங்க மாப்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான்.
அரோரா கிட்டயும் ஒரு விஷமம் இருக்கு. ஆனா இவங்க அளவுக்கு இவங்க பாம்பு. ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற ஒரு டீட்டெயில்ஸ் காட்டியறீங்க. இனி உங்களுக்கு குடிநீர் தடை இல்லாமல் கிடைக்கும். வேகணும். நம்ம வடிச்சுக்க கூட செய்யலாம். ஏதோ தெய்வத்தை நடந்துட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஆமா மிஸ்டர், அவர் சொல்றது சரியா தான். இந்த வீட்டோட விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கின்றன. கனி குடிநீரை குடிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். தவறு செய்து விட்டாய் சிவகாமி. ஓ சாரி சார். இந்த விதிமீறலுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்ல இருந்து ஒருத்தர் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸா மாற போறாங்க. நான் என்ன சொல்றேன்னா காந்தி சார் போகட்டும். உனக்கு ஏன் இந்த கெட்டனா? நான் நல்லா இருக்கேன், உனக்கு பிடிக்கலையா? ஏன்னா இன்னைக்கு காலையில அவர் சொன்னாரு நான் அந்த டீமுக்கு போயிடுறேன். யாரு? நீங்க. எப்ப சொன்ன? காலையில. சும்மா சொல்ல. போய் நோ நோ. சார் சொன்னீங்க சார். சார் சொன்னீங்க. எதுக்கு ரீசன்? நீங்க என்ன சொன்னீங்கன்னா எனக்கு வந்து காலையில எது கிடைக்கலனா அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நோ சீ சொன்னீங்க சார், சத்தியமா சொன்னீங்க சார். நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இல்ல இது பாருங்க, நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். திருப்பி என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களுதுல முடிவு. நான் இல்ல. நான் இல்லை. அது எனக்கு சரிப்பட்டு வராது. என்ன விட்டுங்க. பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போறதுக்கு நாங்க துஷாரை சூஸ் பண்ணிருக்கோம். அங்க இருந்து ஒருத்தர் வந்தா இங்க இருந்து ஒருத்தர் அங்க போகணும். போணும்னு யாருக்கு பிடிச்சிருக்கு? வியானாக்கா. பிக் பாஸ் நான் போறேன் சூப்பர் ரிலாக்ஸ் ஹவுஸ்க்கு. வரேன்னு சொல்லாத, வரேன்னு சொல்லு. பூரி வேணுமா கேட்டீங்க, நான் 2 பூரி வேணும் சொன்னேன். நீங்க சாரி சொல்லிட்டு முடிச்சிருந்திருக்கலாம். சாரி பூரி கக்கூஸ்காரி. அப்ப நான் இந்த பேட்ச் கிடைச்சதுனால ஆக்டிவ் இல்லாதனால இப்ப நான் உங்ககிட்ட சண்டை போட்டதுனால எனக்கு கண்டென்ட் கிடைக்கிறதுனால அப்படி நீங்க சொல்றீங்களா? சபா இப்பவே கண்ண கட்டுது. Did I that word came from my mouth? No right. Who said it is அவங்க தான சொன்னாங்க. அவங்க கிட்ட not my problem. Not my problem. பைத்தியம். ஸ்டோரி டாஸ்க். நான் யூஸ் பண்ணது சாதாரண பட்டன் ஃபோன். ஐ அம் நாட் ஏ யூடியூபர். நான் திருப்பி சொல்றேன், யூடியூபர் நான் எந்த ஆடிஷனும் அட்டெண்ட் பண்ணல. நான் யூடியூபரே கிடையாது. இருந்தாலும் நம்ம பெருமையை நம்ம வாயால பேசப்படாதா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. இன்டர்வியூ, ஒரு இன்டர்வியூ, 2 இன்டர்வியூ, 10 இன்டர்வியூட போர் அடிச்சிரும். என்னோட இன்டர்வியூ 500 சேனல்ஸ் விடாம எல்லாமே ஹிட்னே. கம்பி கட்டி கொண்டு இருக்கிறார்கள். டெவலப் ஆக 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 ட்ரோல் அதிகமாகுதுப்பா. பட் அதை பத்தி நான் கவலையப்படல. எவ்வளோ வந்தாலும் தைரியமா மறுநாள் வீடியோ போடுவேன். என்ன எவ்வளவு கேவலப்படுத்துறீங்களா அவ்வளவுக்கு அவ்வளவு நான் வளர்ந்துகிட்டே இருப்பேன். நான் வந்து ஆக்டர் ஆகலாம், உங்களால டாக்டர் ஆக முடியாது. ஐயோ உனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சா? கடைசியில் நான் தும்னா கூட நியூஸ்ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்கப்பா. இப்ப சிங்கிளா இருக்கும்பா, அது ஒரு வகையான கவலை தான். ஆக்சுவலா ஒரு பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம கனவுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும். ஆஹா கல்யாணம், ரிசப்ஷன், அடுத்து அப்படியே மைண்ட் இருக்கும். அது இல்லைன்னா வரப்ப டக்குன்னு ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கும். நான் அதெல்லாம் பார்க்காமயே போயிடணும்னு பயமா இருக்கு. என்னடா நீ இவ்வளவு டிமோட்டிவேட்டடா இருக்கலாமாடா? எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும்டா. எனக்கு ஒரு மிகப்பெரிய கிளாரிஃபிகேஷன். அது நான் ஒன்னும் யூடியூபர்ல, நான் யூடியூபர் தான். அதுல என்ன தப்பு? யூடியூபரா இருக்கிறதுல ஒரு அசிங்கம் இல்லைன்னா எனக்கு யூடியூப் தான் சோறு போடுச்சு. ஆகிரிமா பேச பழகிக்கணும். நான்சென்ஸ்லாம் செய்யற தொழிலே கொச்சப்படுத்துறானுங்க. யூடியூபர்ஸ் மாதிரி நான் கேமரா தனியா போய் வீடியோ எடுத்து ப்ரோமோட் பண்ண அந்த மாதிரி நான் பண்ணல கண்ணே. அவருக்கு ஹேட்டா இருக்காங்க, நானும் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. சிறப்பான ஆள் நீ. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில தட்டிடுங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம் 2 பேரும் நம்ம டார்கெட் பண்ணிட்டோம். நாளைக்கு நம்ம இன்னைக்கு பண்ணவங்களே பண்ணலாம். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் புதுசா ஆட் பண்ணலாம். யோசிங்க, ஆளுக்கள் யோசிங்க. என்ன பண்ண முடியும் யோசிங்க. அவன் நல்லா இருக்க கூடாது, அவனை சந்தோஷமா இருக்க விட கூடாது. யோசி, ஒன்னால முடியும் யோசி. புரியவே அது டீ வேணும் எனக்கு. நான் 5 மணிக்கு எழுந்திருச்சேன். இன்னொரு விஷயம் தான், அவங்க பிரீமியம் மெம்பர். எனக்கு மட்டும் டீ போட சொல்லுங்க. கட்டுப்படி ஆகல. ஆக்கு வறண்டு வரக்காஞ்சு கிடக்கு. எப்ப வாங்கி கொடுப்பா. நேத்து பிக் பாஸ் சொன்னாங்க நீங்க வெளிய வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தூங்க முடியாது. 4 நாளைக்கு தூங்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. நான் இனிமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் எனக்கு ஒரு டீ வேணும். 5 மணிக்கு எழுந்திருச்சேன்னா நீ வர மாட்டேங்க. என்ன எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு கோவப்படுறீங்க? உட்காருங்க. நீங்க எனக்கே சப்போர்ட் பண்ணலன்னா அவங்க என்ன பண்ணுவீங்க? தப்பு. எனக்காக வந்து டீக்கு வாங்க. அப்படின்னா தூக்கம். வாங்கி தர முடியுமா? முடியாதுடா. உங்க இஷ்டத்துக்கு என்னால சாப்பிட முடியாது. பிரியாணில பீஸ் இல்லன்னு பிரச்சனை பண்றீங்களா? பண்ணுவோம் வாங்க. அதுல ஒரு தர்மம் இருக்கு. தயிர் பச்சடி வைக்க தயார் பண்றீங்களா? பண்ணுங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு. நான் உங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ண என்னது? கேமை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நமக்குள்ளேயே ஒரு ஒத்துமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணும் பண்ண முடியாது. இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. காலை 8:35